தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, முதலமைச்சராக பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போறார். அப்படி அவர் சுற்றுப்பயணம் போகும்போது, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், முதலமைச்சர் வராரு, நம்ம தலைவர் வராரு அப்படின்ட்டு அவங்களுடைய பலத்தை காட்டும் வகையில், அதுவும் குறிப்பா இப்போது தேர்தலுக்கு மிக நெருக்கமான நேரம். இந்த நேரத்துல அவங்கவங்க பலத்த காட்டுவது போல பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து அசத்துவது என்பது அரசியல் வட்டாரத்துல இயல்புதான். அதுவும் குறிப்பா திமுக வட்டாரத்துல ரொம்பவும் இயல்புதான். ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று வந்தார். இந்த சுற்றுப்பயணத்துல அவர் சென்ற ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் வரவேற்பு கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு அவரால் வரவேற்பு அளிக்க முடியவில்லை. முதலமைச்சருக்கு அவரால் வரவேற்பு அளிக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, முதலமைச்சரை இந்த தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது அந்த மாவட்ட செயலாளர் சந்தித்தாரா என்பது கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்று வரை அந்த மாவட்ட செயலாளர் தன்னுடைய சோசியல் மீடியாவில் முதலமைச்சரை சந்தித்த படத்தையும் அவர் போடவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மாற்றப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் திமுக வட்டாரத்திலே அறிவாலயத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் உழவிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் என்ன சொல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளரான சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்கள் தான்.